எடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோமா? அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, சொல்லுமா தகப்பனே, தகப்பனே என் தந்தையே, அப்படி கூப்பிடுவோமா? வான என் தேவன் தகப்பனே, இவரை நீங்க தைரியமா தகப்பனேன்னு கூப்பிடலாம், தந்தையேன்னு கூப்பிடலாம். மாட்சிமயோ மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமயும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே, தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே, தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி அழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் கனைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். சேர்ந்து வல்லமையும் வல்லமையோ மகிமையும் சேர்ந்து தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ பனே உமக்குத்தானே. நன்றி ஏசப்பா. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்களேன், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து ஓ என் பாவங்களற என்னை கழுவுனீங்களே,
என் குடும்பத்தின் மீது அன்பு கூர்ந்து என் குடும்பத்தாருடைய பாவங்களை உடைய இரத்தத்தினால கழுவுனீரே. அப்படி சொல்லுங்களே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அந்த கல்வாரி நாட்களில் நான் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க, இந்த கல்வாரியின் சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவுடைய அன்பை இன்னும் நான் ருசித்து பார்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு உங்கள் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எனக்கு உங்கள் தயவு தாங்கப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம்மா, இன்னும் உங்கள் கிருபை தாங்கப்பா, இந்த கல்வாரி அண்டை கிட்டி சேரத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. இந்த கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்லுவோமா, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த பாவத்தை, சாபத்தை, வியாதியை, துக்கத்தை, பாடுகளை, எல்லா விதமான குற்றங்களையும் அவர் சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் அதை முடித்து இப்பொழுது 3ஆம் நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், உயிரோடு பிழைத்து எழுந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சொல்லுமா, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. நான் சொல்கிறேன், இனி நான் அல்லப்பா, என் மாம்சம் அல்ல, என் காரியங்கள் அல்ல, என் பிரயாசம் அல்ல, இனி எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுமா, இனி நான் அல்ல. சொல்லுங்க. இப்படி நீங்கள் அடிக்கடி சொல்கிறப்ப, கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவன் அந்த கல்வாரியிலிருந்து உங்களுக்குள்ள கடந்து வரும். அந்த கல்வாரியிலிருந்து வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுமா, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நமக்குள்ள யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வாழ்கிறார். பழைய மனுஷன், பழைய காரியங்கள், தடைகள், சாபங்கள் எல்லாம் அவருடனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அந்த அவன்தான், இந்த சரீரம்தான் இது ஒரு கூடு போல, ஆனால் பேசுறது, பார்க்கறது, சுவாசிக்கிறது, பிரயாசப்படுறது எல்லாம் அவர் நமக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. சொல்லுங்களேன், என்னில் அன்பு கூர்ந்து. இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறப்ப வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம். அன்பு கூர்ந்து காணிக்கையாவுடைய சரீரத்தை தர்றார், சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டாயமா அல்ல, மனப்பூர்வமாக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அடிக்கடி நினைங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பழைய மாம்சீக காரியங்கள், பழைய தோல்விகள், எல்லாம் எல்லாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. சொல்லுங்க, இனி நான் அல்ல, நான்றதே அல்ல, நான் ஒன்றுமில்லை, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள அந்த ஜீவன் எழும்பி, ராபா ஷாபா ராபா பாபா, எந்தெந்த சூழ்நிலைகள் மரித்து போய் கிடக்கிறதோ அதெல்லாம் உயிரோடு எழுப்பத்தக்கதாக, ராபா ஷாபா ராபா பாபா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவன், ஓராபா ஷாபா லாராபா ஹதரா ராபா ஷாபா ராபா ஓராபா கத்தரா ராபா, ஆவில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஓராபா ஷாபா ராபா ராபா ராபா. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியத்தனமா இருக்குமா, ரட்சிக்க
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஓ ரபா ஷபலரபா ரபா கத்தரபா ஓ ரபா கத்தரபா ஷபரபா. இந்த கல்வாரி காட்சியை பார்ப்போமா? கல்வாரியிலே நமக்காக அன்பு கூர்ந்து ஓரி பஹதரபா ஷபா முழுவதும் நமக்காக சித்திரவதை செய்யப்பட்டவர். நமக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நமக்காக அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். ஓ ரபா ஷபல ரபா ரபாபா. அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். ஓ ரபா ஷபா ரபா ரபா ஓ ரபா கத்தர ரபா. சிலுவையில் அறையப்பட்டாயிற்றுனா அது மறுபடியும் வரவே முடியாது. ஓ ரபா ஷபா ரபா ரபா கத்தர ரபா ஓ ரபா ஷபல ரபா கத்தர. ஆவில நிரம்பி கத்தரை மைமைப்படுத்தும். ரபா ஹதர ரபா. இந்த சிலுவை தியான நாட்களில் கல்வாரி தியானிக்கும் போதே அந்த கல்வாரியிலிருந்து, அந்த கல்வாரி அன்பை தியானிக்கும் போது அந்த கல்வாரியிலிருந்து வல்லமை இறங்கி வருவதாக. ரீபா லரபா ஷபா ரபா ரபா. இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்கப்பா, ஒவ்வொருவர் மேலே அன்பாக இருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்காக நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீங்கப்பா. ரபா ஹத ரபா ஷபா ரபா ரபா. இந்த கிறிஸ்துவின் அன்பு, இந்த கல்வாரின் அன்பு ஒவ்வொருவரையும், சபையார் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரபா ஹத ரபா ஷபா ரபா கத ரபா கத ரபா க ரபா ரபா ரீகா ல கத ரபா ஷபா ல கதர ஓலா ரபா ஷபா ல கதர ரபா ஷபா லபா ரபா ரபா ராத ரபா ஷபா ல ரபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சமான தீரையை என்று கிழித்து புது வழி தீரந்தி. அன்றைக்கு அந்த தேவாலயத்துடைய திரைச்சியில் அதை யாரும் அதுக்குள்ளே போகவே முடியாது, அது தொட முடியாது. அவ்வளோ அது கனமாக, வேல்யூவாக, ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தப்பட்ட போது தேவாலயத்துடைய திரைச்சீலை அது ரெண்டாக கிழிந்தது. அப்படின்னா என்னன்னா, அவரை யாரும் அணுகலாம், அவர் அண்டை எவரும் கிட்டி சேரலாம், அவரை அப்பான்னு கூப்பிடலாம். ஓலா ராபா ஷாபா லாபா ராபா ராகா தாரா ராபா. இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க ஒருவராலையும் கூடாது, அவருடைய ரத்தம் மட்டுமே. இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால பாவங்களை கழுவுகிறவர். அதோடு அல்ல, ராஜாவாக வச்சிருக்கிறார், உங்களை ஆசாரியராக வச்சிருக்கிறாரு. ஓ ராபா ஷாபா ராபா கத்தர ராபா. ராஜாவாக இருந்தா, ராஜாத்தியாக இருந்தா அவங்களுக்கு எந்த குறை இருக்காது. அந்த ராஜாவுடைய பொக்கிஷத்திலிருந்து ராபா ஷாபா ராபா பாபா பாபா. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளும் வரத்தக்கதாக ஆசாரியர்களாக, பரிந்து பேசுகிறவர்களாக. ரபா ஹதர ரபா ஷபா ரபா ரபா கதர ரபா. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேலே அன்பு கூர்ந்து, என்னுடைய நல்வாழ்வின் மேலே அக்கறையா அன்பு கூர்ந்து பலியானீங்களேப்பா. அப்படி சொல்லுங்க, நீங்கள் அன்பு கூர்ந்து பலியானீங்களே. ராபா ஷாபா கதர ரபா. அந்த கல்வாரி அன்புனால என்னை இன்னும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அந்த கல்வாரி தியான நாட்களில் ராபா அந்த அன்பில் நான் நினச்சி தியானிக்கிறப்பயே முற்றும் ஜெயங்கொள்ளத்தக்கதாக இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ராபா ஷாபா லாகா தராபா. இந்த கல்வாரியின் அன்பை நீங்கள் அந்த நாட்களில் தியானிக்கும் போது அந்த வல்லமை உங்களுக்குள்ள வரத்தக்கதாக, பிசாசுடைய வல்லமைகளை எல்லாம் உடைத்து போடத்தக்கதாக இந்த கல்வாரி அன்புனால நிரம்புவோம். ஓ ரபா ஷபல கதர ரபா ஓ ரபா கதர ரபா பாபா பாபா ஓ ரபா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே. உங்கள் ஒவ்வொருவரையும், நம்மையும் சபையாரையும், இந்த எல்லைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காக சொல்லுங்க. என்னை வாழ வைக்கிறதற்காக, நம்மளை சாகிறதற்காக அல்ல, நரகத்துக்கு போகிறதற்காக அல்ல, நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை சந்தோஷமாக அவரோட வாழ வைக்கிறதற்காக, அவரோட என்றென்றும் வாழ்வதற்காக. ராபா ஷபா ராபா கத்தரா ராபா. அவர் நமக்காக அந்த மரணத்தை ஏற்றார், அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா, என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே
திரு உடலை எனக்கா. சொல்லுங்களேன், உங்க குடும்பத்தை வாழ வைக்க, உங்க பிள்ளைகளை வாழ வைக்க, சபையாரை வாழ வைக்க, இந்த எல்லைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காகவே அவருடைய சரீரத்தை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நீங்க பாடும்போதே நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமா நீர். இந்த உலகத்தோடைய அவ்வளோ பேருடைய பாவம் அவர் மேல வைக்கப்பட்டது. எப்படி அந்த போக்காடு மேலே இந்த ஆசாரியன் சொல்லும்போது எல்லாருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அது தலை மேலே வைக்கப்பட்டு அது வனாந்தரத்தில், குடியே இல்லாத வனாந்தரத்தில் சுற்றி அலைந்ததோ, உலகத்தோர் அனைவருடைய பாவங்களும், நம்முடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? நம்மளை பாவமே செய்யாதவங்களை போல மாற்ற. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்ற. சொல்லுங்க, நீதிமானாய் மாற்ற. ஏன்னா பாவம் இருந்துச்சுன்னா ஜெபம் கேட்கப்படவே படாது. பாவம் இருந்துச்சுன்னா எந்த நன்மையும் கிடைக்காது. பாவம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுது, பாவத்துடைய சம்பளம், பாவத்துடைய சம்பளம் என்னது? ஒவ்வொருத்துக்கும் சம்பளம் இருக்குது. பாவத்துடைய சம்பளம் மரணம். ஆனால் அந்த மரணத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு என்ன தர்றார்னா, அதுக்கு பரிகாரமாக ஓலா ராபா ஷாபா பாபா நித்திய ஜீவனை தருகிறார். சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஓ ஹல்லேலூயா. பாவத்தின் முழு உருவமா நீர் பாவமா நீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமா நீர் பாவமா நீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. எல்லாரும் சேர்ந்து, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரிய, அவருடைய பேரன்பு, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே. சொல்லுங்களேன், நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். அவர் மேல கிரீடத்திற்கு பதில் அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. ஓ, ஆனாலும் நம்மளை ராஜாவா மாற்றும்படியாக, சொல்லுங்க, என்ன ராஜாவா மாற்றும்படியாக, என்ன ராஜாத்தியா மாற்றும்படியாக விரும்புறீங்களா? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி, ஓ அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை எப்படி மாற்றிருக்கிறார்? ராஜாவா. ராஜான்னு சொல்கிறப்ப பாருங்கள், எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவங்க, அவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவங்க ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆளுகை செய்யலாம்.
எது மேலே ஆளுகை செய்யலான்னா, குறைவின் மேலே, பற்றாக்குறையின் மேலே, சாபத்தின் மேலே, வியாதியின் மேலே, துக்கத்தின் மேலே, பாடுகள் மேலே. அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. வாழ்நாளெல்லாம் பாடு, வாழ்நாளெல்லாம் வியாதி, குறைவு, வேதனை. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவருடைய ஜீவனையே கொடுத்தார். இந்த கல்வாரி தியான நாட்களில் நீங்கள் அவருடைய அன்பை நினச்சி துதிங்க. அந்த கல்வாரிக்குள்ளே இன்னும் உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்கள் பிள்ளையினிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து, பாவங்களற கழுவி, யாரும் யாருடைய பாவத்தையும் கழுவ முடியாது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கிற அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாக. ஓ ரபா ஷபா ரபா பாபா. அவருடைய ராஜ்யத்தில் குறைவே இல்லை. அவருடைய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா மிதிக்கிற இடமெல்லாம் பொண்ணு தான். சொல்லுங்கள், மிதிக்கிற இடமெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் பொண்ணு. அவ்வளோ நல்ல பிரகாசமான இடத்துல விலையேற பெற்ற பாருங்க, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட இடத்துல வாசம் பண்ணுறவர் தான் அந்த ராஜா. அவரே அப்படி இருப்பார்னா, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் சும்மா விடுவாரா? விடமாட்டார். ஒவ்வொருவரும் ராஜாவாக. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஓ ராபா ஷாபாலா கதரா ரபா பாபா. சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த கல்வாரி சிலுவையை பார்ப்போம். அதனால தான் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். இனி நான் அல்ல, நானாவே செய்கிறது எப்படி? நானா செய்ய முடியுமா? இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நீங்கள் எதனால் பிழைச்சிருக்கீங்க தெரியுமா? உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனால். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா ஷாபாலா ராபா பாபா பாபா பா. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. விசுவாசமா, சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. சேர்ந்து, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடி நயற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரிய. கிருபையான கிருபையான இயேசுவே. பாடலாமா? இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுமா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் மறிக்க முடியாது. ஆனால் நமக்காக இரத்தத்தை சிந்தி, அன்பு கூர்ந்து இரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை நமக்காக தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவன், அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கீபோர்ட் போடு.
நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஆண்டவர் சமூகத்தில், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், அவர் நன்மைகள் செய்பவர். சேர்ந்து சொல்லுமா, என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, என் குடும்பத்தை வாழ வைக்க, என் பிள்ளைகளை வாழ வைக்க, எங்கள் சபையாரை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓலரபா ஷபலரபா பாபா. இந்த கல்வாரியின் அன்பு இந்த எல்லைக்குள்ளே வர்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பத்தக்கதாக. லபா ரபா ஷபலபா பாபா பாபா. ஓலா ரபா கதர ரபா. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனை டவுனில் 6 மணிக்கு, அது காலையில் இங்கே 8:45 காலையில் நடக்கிற ஆராதனை, மாலை ஆராதனை, தொடர்ந்து சிறுவர் ஆராதனை, வாலிபர்கள் மற்றும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் எல்லாவற்றிலும் இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளில் இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொருவரை நிரப்பத்தக்கதாக, ஒவ்வொரு வீடுகளை நிரப்பத்தக்கதாக, கையின் பிரயாசங்களை நிரப்பத்தக்கதாக. ஓ ராபா கத்தரா பாபா. எல்லாரும் சேர்ந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியின் மூலம் ஓடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. ஒருவேளை திருமண காரியத்தில் காத்திருக்கலாம், கற்பக்கணிக்கு காத்திருக்கலாம், குடும்ப சமாதானத்தை காத்திருக்கலாம், குடும்ப நல்வாழ்வு காத்திருக்கலாம். இந்த மாதம் 10th +2 எக்ஸாம் எழுதுகிறாங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. எதுனாலும் எந்த காரியத்தினாலும் இந்த கல்வாரியின் புண்ணியம் அவர்களுக்காக நன்மை செய்யத்தக்கதாக பாடுவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உந்தன் அன்பு பெரியதே, ஈடு இணையற்றதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே, நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணிடுவேன். எனக்காய் மரித்த தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன், எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. ஆமென். நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை நீங்க சொல்லும் போது உங்களை வாழ வைப்பார். இந்த கல்வாரியின் புண்ணியம் ஒவ்வொரு குடும்பங்களை வாழ வைக்கும். கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஆமென். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. நீங்க பாடுங்களே. சாப முள்முடியை
உம் சிரசினில் சுமந்திரே, சாபமா தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஈடு இணையற்றதே. இந்த உலகத்துல எல்லா காரியங்கள், எல்லாருடைய அன்பும் மாறலாம், எல்லாருடைய அன்புக்கு எல்லை உண்டு, ஆனா அவருடைய அன்புக்கோ எல்லை இல்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இன்னும் இந்த எல்லைக்குள்ளே அநேகர் வரத்தக்கதாக, இந்த எல்லை அவருக்கு ரகபோத்தாக, சொல்லுங்க ரகபோத்தாக, இந்த ஸ்தலம் மாறத்தக்கதாக, அநேகர் ஆலயத்துக்குள்ள வர நம்ம ஒரு ஆசாரிய பணி செய்யத்தக்கதாக, அநேகர் அநேகர் அநேக ஜனங்கள் இதை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெத்தேலாக, ஹல்லேலூயா, அப்பத்தின் வீடாக, சொல்லுங்க அப்பத்தின் வீடாக இந்த ஸ்தலம் மாறுவதாக. ஒருவேளை இது வாடகை இடமா இருக்கலாம், டெம்பரரியாக இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் இங்கே நிறைவேறத்தக்கதாக, அதுக்கு அவருக்கு மகிமையாக இது எழும்பத்தக்கதாக, ரெகபோத்தாக மாறத்தக்கதாக, என் ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்திரம், சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஏரியாக்களை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இதை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஏரியாக்கள்ல இருந்தும் திரள் திரளாக இங்கே வருவார்களாக. அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற அப்படிப்பட்ட ஏரியாக்கள், ஒரு தெருன்னு எடுத்துட்டா நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய தெருக்கள் இருக்குது. வெளியில் வீடு தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ள எத்தனையோ ஆத்துமாக்கள், அழுது கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள், பாவத்தோடு இருக்கிற ஆத்துமாக்கள், சாபத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த கல்வாரி புண்ணியத்தை சொல்லத்தக்கதாக, ஒரு ஆசாரிய பணி செய்யத்தக்கதாக இந்த சுற்றியுள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா, சேர்ந்து ஸ்தோத்தரிங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. எங்கள் ஆலயத்தை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஏரியாவையும் நினைக்கிறோம்ப்பா. இந்த சுற்றியுள்ள ஏரியாக்கள்ல இருந்தெல்லாம் ஆத்துமாக்கள் வர்றாங்கப்பா. எங்களுக்கு இல்லைப்பா, சொல்லுங்களேன், அப்படி சொல்லுங்க, எங்களுக்கு இல்லைப்பா, உங்களுக்கு மகிமை உண்டாக. ஆண்டவர் உங்களை ராஜாவாக வைப்பார், நீங்கள் ஆளுகை செய்வீங்க, உங்கள் குடும்பம் அவருக்கு மகிமையாக எழும்பும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆசாரிய பணி செய்யத்தக்கதா, இந்த கல்வாரியின் அன்பை, இந்த கல்வாரியை நீங்கள் ருசிக்கிறது மட்டும் இல்லை, அதை பிறருக்கு காண்பிக்க, பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வருகிற ஆராதனைகளில் இந்த இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக, இந்த டவுன் இடம் அது இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இடம் பத்தாது, அதுக்கு ஏற்ற விதமாக அந்த இடம் மாறத்தக்கதாக, அந்த இடம் கட்டப்படத்தக்கதாக, அந்த அதிகாலை ஆராதனைக்கு வர வேண்டியவர்களாக கர்த்தர் அங்கு கொண்டு வரும்படிக்காக. அதுபோல காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு நல்ல சீதோசனை தரும்படியாக. ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அதிக வெக்கையாக இருக்கலாம், ஆனால் பகலில் மேகஸ்தம்பமாக இருக்கிறவர் நமக்கு நல்ல சீதோச நிலையை கர்த்தர் வசனத்தை கேட்கும்போது ஆராதிக்கும் போது கொடுக்கும்படியாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, சேர்ந்து ஸ்தோத்தரிங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, இணைந்து ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. தூர இடத்துல இருந்தும் ஆன்லைன் வழியாக இணைந்து ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த எல்லைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய மகிமையை ஒவ்வொருவரும் பார்க்கணும். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியோடு வர்றவங்க, வேதனையோடு வர்றவங்க, வியாதி நீங்கி சுகமா
போகணும். அதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாப கட்டுகளோட வர்றவங்க இந்த கல்வாரியை விசுவாசிக்கிறப்ப நம்ம ஆண்டவர் கிருபையை கொண்டு சொல்லலாம், எத்தனையோ பேர் கடந்த நாட்களில் திருமண காரியத்தில், கற்பக்கணி காரியத்தில், குடும்ப சமாதானத்தில் இந்த கல்வாரியை விசுவாசித்து அவங்க இந்த கலாத்தியர் 3:13 சிலுவையில் எனக்காக சாபமானான்பதை விசுவாசித்து இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அதுபோல் அந்த எல்லையில் வர்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சாப கட்டுகள்லேருந்து அவங்க விடுதலை ஆகணும். தொடர்ந்து வருகிற சாபங்கள், பலவீனங்கள் அவர்களை விட்டு நீங்கணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். இந்த கல்வாரி நாட்கள் தியானத்தில் அவங்க இணைந்து ஸ்தோத்தரிக்கிறப்பயே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்பமாய் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் சித்தமானால் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நாட்களுக்கு முன்பாக நடைபெற அந்த ஞானஸ்தான ஆராதனையில் ஒப்பு கொடுக்காதவங்களாம் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வரணும். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தவர்கள் வருகை மட்டும் ஆலயத்தில் நிலைத்திருக்கணும். அவருக்கு உத்தமமாக, சபைக்கு தூணும் ஆதாரமாக அவங்க நிலைத்து செழித்து ஓங்கணும். அதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. தேவ சமூகத்திலே பொருளால், பொருத்தனைகளினால, தசம பாகத்தினால, காணிக்கைகளினால மனப்பூர்வமா, உற்சாகமா, ஆன்லைன் வழியாகமா நேரடியும் வந்து செலுத்துகிறாங்க. அப்படி கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவங்க கனிகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கண்டிக்கும்படியாக, அவங்க தேசம் விரும்பப்படத்தக்கதாய் மாறும்படியாக, அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் அவருடைய களஞ்சியத்தை நிரம்ப பண்ணும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. குடும்பத்தில் சமாதானத்துக்காக காத்திருக்கிறவங்க, வேலைக்காக காத்திருக்கிறவங்க, அற்புதத்துக்காக காத்திருக்கிறவங்க, இந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, நான் எழுத போகிற பிள்ளைங்க, அவங்க ஒவ்வொருவருக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நம்ம ஆலயத்துக்கு வர்ற ஒவ்வொரு சிறுவர் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறுவர் டீச்சர்ஸ்க்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மே மாதத்தில் நடைபெற போகிற அந்த சிறுவர் வேதாம பள்ளிக்காக அநேக பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள அதற்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனை செய்திகள்லாம் அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேலையாட்களை தரும்படிக்காக ஹல்லேலூயா. நாலா திசையிலிருந்து ஆத்துமாக்கள் திரளாய் வரத்தக்கதாக, பிரயாசப்படுகளை ஜெபிக்கிறவர்களை எழுப்பத்தக்கதாக, அழைத்து வருகிறவர்களை எழுப்பத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையை நம்ம நினச்சி பார்க்குறப்ப அந்த பவுல் சொல்கிறாரு, அந்த சிலுவையோடு நானும் அறையப்பட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, அந்த சிலுவையில் அவர் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வியாதியையும் போராட்டத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் பாடுகளையும் குறைவையும் தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஆணி அடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாமும் இது எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து சொல்லுவோமா? ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இனி நம்ம என்ன இல்லை, இனி நான் அல்ல. சொல்லுங்க, இனி நான் அல்ல. நான் நம்ம நினச்சோம்னா இழைச்சி போயிடுவோம். நானா செஞ்சு எப்படி, நானா என்ன செய்ய போகிறேன்? இல்லை. இப்போ யார் இருக்கிறாருன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவே. சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நமக்குள்ள யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்பட்டு நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, சேர்ந்து சொல்லுமா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. ஒவ்வொருவரும் உங்கள் பேரை சொல்லி அப்படி சொல்லுங்க. என்னில் அன்பு கூர்ந்து, மெர்லினாகி என்னில் அன்பு. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்து. அடிக்கடி சொல்லுங்க. இந்த உலகத்தில் யார் என்ன நேசிக்கல அந்த எண்ணமே வராது. நம்மளை அன்பு கூறுகிற, நம்மளை ஆதரிக்கிற, நம்மளை விசாரிக்கிற, நமக்கு நல்வாழ்வு தரப்போகிற நல்ல தேவன் உண்டு. ஹல்லேலூயா. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. எனக்காக யார் எனக்காக உதவி செய்வா? நல்ல தேவன் உண்டு, கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லப்படும், எனக்காக. சொல்லுவோமா? எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். நம்ம எப்படி அறிய முடியும்? தேவனுடைய குமாரனை பற்றும். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. நீங்கள் அவரை விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பிழைச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. சேர்ந்து சொல்லுமா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலன் வர்றப்ப நீங்கள் பிசாசை முறியடிப்பீங்க, தடையை முறியடிச்சு போடுவீங்க, வியாதியை முறியடிப்பீங்க, போராட்டத்தை முறியடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சோர்வுக்குள்ளாக்குதோ அதெல்லாம் உடச்சி போடுவீங்க. எதுனா அந்த சிலுவையை பற்றிய உபதேசம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா. இது ஒருவேளை அறியாதவங்க இதை ஏளனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குதான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, சொல்லுவோமா, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதிலே வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. சேர்ந்து சொல்லுவோமா, நம்மை ராஜாக்களும் ராஜாத்திகளும். சேர்ந்து சொல்லுவோமா, நம்மை ராஜாக்களும். எப்பனா அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்ம கழுவி, அது மட்டுமல்ல ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் நினைக்க 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 உங்களுக்குள்ள வல்லமை பெருகும். சொல்லுங்க, வல்லமை பெருகும், தேவ பலன் பெருகும். இந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு செங்கடல் முன்னாடி வர்றாங்க. இந்த செங்கடல்
ரெண்டா பிளக்குது. ஹல்லேலூயா. யாராலையும் செய்ய முடியாது, எந்த ராஜாவாலையும் செங்கடல்ல இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யவே முடியாது. வல்லமை, சொல்லுங்க வல்லமை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை, அசாதாரணமான காரியத்தை நீங்கள் இந்த கல்வாரி அன்புக்குள்ளே நிரம்பும் போது, ஆண்டவரே உங்கள் கல்வாரி அன்புனால என்னை நிரப்புங்கப்பா. என்னில் அன்பு கூர்ந்தவரே, என் குடும்பத்தை அன்பு கூர்ந்தவரே, எனக்காக ஒப்பு கொடுத்தவரே, இன்னும் உங்கள் அன்புனால நிரப்புங்கப்பா. இந்த கல்வாரி அன்பை தியானிக்க இன்னும் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம அந்த அன்புக்குள்ளே ஆழமாக அதோடைய காரியங்களே நாம் உணர்ந்து துதிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. என்